ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கள்ளழகர் பச்சை பட்டுடுத்தி ஓடும் ஆற்று நீரில் இறங்குவதற்கு பதிலாக தொட்டியில் இறங்கும் அழகை பார்த்து பரவச நிலை அடைந்தான் இடிதான். ஆனாலும் வரலாற்று சிறப்பு மிக்க வைகை நதி இப்படி கைவிட்டு விட்டதே என்ற வருத்தமும் அடைந்தான். கள்ளழகருக்கே இந்த நிலை என்று சொன்னால் இடிதாங்கி என்ற இந்த கல்லுளி மங்கனின் நிலையை எண்ணி பாருங்கள். கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி என்று ஔவையார் தண்ணீரின் நடுவே நின்று கொண்டு கவிதை பாடிவிட்டதோடு நிற்கவில்லை. அப்படியே இடிதாங்கி அந்த வார்த்தைகளை நெஞ்சை தட்டி தட்டி உருப்போட வேண்டும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். ஆனால் இடிதாங்கி இன்று வரைக்கும் தனது கந்தை துணியை கசக்கி கட்ட முடிகிறதா? அப்படி கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுவதற்கு முன்னாலேயே இடிதாங்கியை நைய புடைத்து கந்தையாக்கி கொடியில் தொங்க விட்டு விடுகிறார். கூழானாலும் குளித்து குடி என்று சொன்னதையாவது நிறைவேற்ற முடிகிறதா? கூழை குடிப்பதற்கு முன் தண்ணீரில் விழுந்து குப்புற நீச்சல் போடலாம் என்று நினைத்து சென்றால் அது நடக்கிறதா? கூழ்பானம் தயாரிப்பதற்கான நீரை ஆட்டை போடும் படித்துறை இது. இங்கே குளிப்பதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது, எனவே குளிக்காமலேயே குடித்து தொலைங்கள் என்று திருப்பி அனுப்புகிறார். ஆடி பெருக்கின் போது அகண்ட காவிரியில் பட்டர்ஃப்ளை நீச்சல் அடிக்க முடிகிறதா? வேண்டுமென்றால் மணலாடி விட்டு போய் என்று மன்றாடுகிறார். இப்போதெல்லாம் பூ புனித நீராட்டு விழாவுக்கு வந்து வாழ்த்துங்கள் தலைவா என்று இடிதாங்கியை எவரும் அழைப்பதில்லை. இப்படியாக நீரை வைத்து கொண்டாடப்படும் விழாவாக இருந்தாலும் சரி, சடங்குகளாக இருந்தாலும் சரி, அவை அனைத்துமே தேக்கரண்டி நீரை காட்டி தேமே என்று முடித்து வைக்கப்படும் என்ற நிலை ஏற்பட்டிருக்கு. இப்படியே சென்று கொண்டிருந்தால் இடிதாங்கியின் சமூகத்தில் எப்படியான தாக்கம் ஏற்படும் என்று ஆழ்ந்த கவலையில் இருக்கிறான் இடிதாங்கி. கடல் நீர் இருக்கும் போது கவலை எதற்கு என்று சொல்லிவிட முடியும்? இடிதாங்கி இப்போதெல்லாம் மறியலுக்கு சென்றால் வஜ்ர வண்டிகள் இடிதாங்கியின் மேலே நீரை பாய்ச்சி அடிக்க மறுக்கிறார். இடிதாங்கியின் போராட்டத்தின் பிடி மேலும் இறுகும் நிலை ஏற்பட்டால் நீருக்கு பதிலாக பீரை பாய்ச்சி அடித்து விடுவோம் என்று மிரட்டுகிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? நெல்லுக்கு பாயும் நீர் சற்று புல்லுக்கும் பாயும் என்பதற்கு பதிலாக புல்லுக்கே புல்லாக பாய்கிறது என்றல்லவா அர்த்தம் கொள்ள வேண்டியிருக்கிறது. இடிதாங்கி மேலே நீரை பாய்ச்சி அடிக்கும் போலீஸுக்கே இடிதாங்கி தண்ணி காட்டுகிறேன் என்று சொன்னால் அந்த தண்ணீர் எங்கிருந்து வந்தது என்று கண்டுபிடிக்க கொல்கத்தா போலீஸை அனுப்பி சோதனை போடுகிறார். தண்ணி அடிப்பது, தண்ணி குடிப்பது, தண்ணி காட்டுவது, தண்ணீர் பட்ட பாடு என்று சொல்லுவது எல்லாவற்றிற்குள்ளும் வெவ்வேறு அரசியல் ஒளிந்திருக்கிறது என்ற உண்மையை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.